ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். ஸோ நாளைக்கு வந்து பிசி எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நாள். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு பதட்டம் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ அதில் தான் வந்து உங்கள் சக்ஸஸ் இருக்குது. ஸோ பதட்டப்படாதீங்க. நம்ம பதட்டப்படாமல் காமாக ரிலாக்ஸாக இருந்தாலே நம்ம படித்ததெல்லாம் வந்து நம்ம பிரெயின் வந்து அவ்வளோ அழகாக வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ பதட்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு படித்தது வந்து மறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ரெண்டாவது, டைம் வந்து தெரியாத கொஸ்டின் ரீட் பண்ணுறதுல அதிக டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தெரியலன்னா அடுத்த கொஸ்டின் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஒரே கொஸ்டின்லேயே உட்காந்துருக்காதீங்க. அண்டு பொதுத்தமிழ் அண்டு ஜிகேக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடித்து அதில் டைம் சேவ் பண்ண பாருங்கள். அந்த சேவ் பண்ண டயத்தை வந்து சைக்காலஜிக்கு யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? சைக்காலஜிக்கு அதிக டைம் தேவைப்படும். ஸோ பொதுத்தமிழையும் பொது அறிவையும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். அதை வந்து சைக்காலஜிக்கு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் எந்த கொஸ்டினுமே வந்து விட்டு வராதிங்க. 150க்கு 150 கொஸ்டினுமே வந்து அடிக்க பாருங்கள். மெயினாக பதட்டம் இல்லாமல் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.